ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட புதிய கிருபைகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிதான ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை வழி நடத்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 20வது வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நீ போய் உன் அறைகளுக்குள்ளே உன்னை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆபத்து வேளைகளில் நம்மை மறைத்து பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, சின்ன நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீ ஒழித்துக்கொள் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27:5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் ஆண்டவர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். இந்த அருமையான காலையிலும் கூட ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சினம் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலில் நாம் ஒழித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீத புத்தகம் 57 முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு இறங்கும் தேவனை எனக்கு இறங்கும், உமையை நாத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். விக்கினங்கள் துன்பங்கள் கடந்து போக மட்டும், சினம் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். ஆம், இந்த நாளிலே ஆண்டவருடைய செட்டைகள் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் சத்ருவினாலே கொண்டு வருகிற எல்லா விதமான சினத்திற்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். உம்முடைய செட்டை தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. நாங்கள் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே ஒளிந்து இருக்க ஆவியானவர் கிருபை தந்திருக்கிறேன். தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இவர்களை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.